ஃபாலோ பண்ணி அவளோட வீட்டுக்குள்ளேயே வந்துடுறான். எதுக்காக என்ன இப்படி வேதனைப்படுத்துற, தயவு செஞ்சு வந்து உண்மையை சொல்லு, ஏன் இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கெஞ்சிட்டு இருக்கான். ஹீரோயினால அவளோட லவ் அவளால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோவை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா இருக்காங்க. மறுநாள் காலையில என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தா, நான் உன்னை ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைச்சேன், ட்ரை பண்ணிட்டேன், தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிடு, மற்றபடி உனக்கும் எனக்கும் இனிமே ஒண்ணுமே கிடையாது, ஏன் நம்ம 2 பேரும் பார்த்துக்க கூட வேண்டாம் அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்றது மட்டும் புரியுது, என்னன்னு தான் தெரியல. அந்த டைம்னு பார்த்து வேன் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான்னு ஹீரோயினோட வீட்டு காலிங் பெல் அடிக்கிறான். எனக்கு உன் ஞாபகமாவே இருந்தது, அதனாலதான் இந்த வாட்டி ரோஸுக்கு பதில் இந்த ஃப்ளவர்ஸை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான். அப்பவும் ஹீரோ சும்மா இருக்க மாட்டான். ஹீரோ வந்துட்டு அவளை நோண்டிக்கிட்டே இருக்கான். இந்த வாட்டி ஹீரோயின் என்ன பண்றான்னா, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிடு, எனக்கு உன் மேல கொஞ்சமும் இன்ட்ரெஸ்டே இல்ல, நான் உன்னை லவ் பண்ணவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி மூஞ்சில அடிச்சா மாதிரி அவனை துரத்தி விட்டுறா. கடுப்பான ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, கதவை சாத்திட்டு ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்பவும் அவன் வெளியில வாசல்லையே தான் நின்னுகிட்டு கதவை தட்டிட்டு இருக்கான். மறுபடியும் ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடு, எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோ கொஞ்சம் கஷ்டமாயிடுறான்.